கவுண்டருக்குள்ள போறோம். திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவது, திமுகவை அடியோடு ஒழிப்பது, இது மட்டும்தான் என் முதல் வேலை. இப்படி இருந்தா மட்டும்தான் எங்க அப்பா என் கூட பேசுவார் போல் இருக்கு அப்படின்னு அன்புமணி ஐயாவுடைய உள்ள இருக்கிற மனசாட்சி வெளியில வந்து நமக்கு மட்டும் சொல்லுது. இந்த தீய சக்தி திமுகவை பற்றி சொல்லுங்கள், இந்த ஊழல் திமுகவை பற்றி சொல்லுங்கள், இந்த மக்கள் விரோத சக்தி திமுக, பெண்களுக்கு எதிரான சக்தி திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, மது விற்கின்ற திமுக, கேடு கட்ட திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் வீதி வீதியாக வீடு வீடாக ஊர் ஊராக சொல்லுங்கள். சொல்லி ஒரு மாற்றம் உறுதியாக நடக்கும், உறுதியாக நடக்கும். நல்ல கூட்டணிகளை நாம் சென்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணியில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். உறுதியாக நம் கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது. என்னுடைய ஆசை திமுக ஒற்றை இலக்கு தான். எண்ணிக்கையில 10க்குள்ள அவ்வளவுதான் வருவாங்க. அது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா நான் போய் பார்த்துட்டு எல்லா பகுதியிலும் பார்த்தா அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக. எப்பயுமே நானே மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு மாற்றத்தை நோக்கியே பயணப்பட்டுக்கிட்டு இருந்த என்ன தனியா பிரிச்சு வச்சுட்டீங்களே. எங்க அப்பா பக்கத்துல நின்னு ஒரு துரோக கூட்டமே நிக்குதே, உங்களை சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டேன். எலெக்ஷன் முடியட்டும், எடுக்கிறேன் சாட்டை அப்படின்னு என்னென்னமோ வீரவசனம் பேசுறா. அதை பத்தி பேசக்கூடாதுன்னு, அதாவது ஐயாவை சுற்றி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாற்றி பொய்யான தகவலை சொல்லி நேற்று கூட நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதாரு. அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த துரோகிகள். அதில் ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பற்றி நான் இன்னும் நிறையா இருக்குது, அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் சொல்கிற அளவுக்கு தகுதி கிடையாது அவர். இந்த கூட்டத்தில் அவரை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. அப்படியே உதயகுமார் ஐயா என்னை எல்லாம் உதாசீனப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு சரண் முன்னாடி வந்து உங்க கூட்டணி பெரிய கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி சொன்னீங்களே, மாணிக்கம் தாக்குது பாருங்க, அவர் வாட்டுக்கு கட 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 கடன்னு பேச்சு போய்கிட்டே இருக்காரு, அவரை உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு குத்தி விடுறாருங்க. எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு? முதல்ல மாணிக்கம் தாக்குக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. அவருக்கு பதில் சொல்லுங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு குழு அமைச்சு 3 மாசமா காத்து கிடக்கணும். எங்களை நீங்க கூப்பிடவே இல்லைன்னு மாணிக்கம் சொல்றாங்க. ஆட்சியில பங்கு கேட்போம், அதிகாரத்துல பங்கு கேட்போம் அப்படின்னு மாணிக்கம் சொல்றாரு. உங்களுக்கு கூட்டணியில நீங்க தலைமை தாக்கி வலிமையா இருக்கிறீங்கள, முடிஞ்சா மாணிக் தாக்கூர் கட்சி பதவியில இருந்து நீ விரோதமா பேசுறேன்னு எடுத்து பாரு பார்ப்போம். ஸ்டாலின் மிகப்பெரிய வலிமையான தலைவர் தானே. ஏதோ இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணின்றீங்கள. எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பத்தி நையாண்டி நக்கல் பண்ணீங்கள. இப்ப உங்க கூட்டணிக்கு ஓட்டு வந்துருச்சா? மாணிக் தாக்கூர் டெய்லி அறிக்கை வெட்டிருக்காரு. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அவங்க பேசும்போது நாங்க பேசி சரி பண்ணிக்கிறோம்ல. நீங்க ஏன் எங்க கூட்டணிக்குள்ள கையை விட்டு கட 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 கடன்னு கவலைப்படுறீங்க? உங்க கூட்டணியில் போய் பாருங்க போங்க அப்படின்னு கனிமொழி அக்கா கையை அந்த பக்கமா கட்டி போக சொல்லுதாங்க. இல்லைங்க, தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலை நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். இல்லைங்க, நிச்சயமா விரைவிலே தேர்தல் வரக்கூடிய அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனால தேர்தல் குழு நிச்சயமாக அறிவிக்கப்படும்.
அக்கா நீங்க அமைதியா இருங்கக்கா. அவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அதான் வேலை, 1008 வேலை கிடக்கு. எலெக்ஷன் வருது, கவர்மெண்ட் இருக்குது, மக்களுக்கு நல்லது செய்யற முதல்வர் பார்த்துக்குவார். வாங்கக்கா நம்ம போய் தேர்தல் பணிக்குழு வேலையை பார்ப்போம் அப்படின்னு கூட்டி விட்டாரலாம். சார் யார் யாரும் கருத்து சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் கருத்துக்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது சார். நாங்கள் எப்போ குழு அமைக்க வேண்டும் என்று சரியான நேரம் வருகிறதோ அப்பொழுது குழு அமைப்போமே தவிர இது மிகப்பெரிய கூட்டணி. எல்லோரோடும் பேசுவதற்கு சுருக்கமான காலத்துக்குள்ளே அந்த கூட்டணியை முடிக்க வேண்டும். எனவே அதற்கு ஏற்றாற் போல எங்களுடைய தலைவர் வியூகங்களை வகுத்து கூட்டணியை முடிவு செய்வார். அதில் எந்த விதமான பிசுபிசுப்பும் வராது. யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன சார், எல்லாருக்கும் உரிமை உண்டு. கொடுக்கின்ற இடத்துல எங்களுடைய தலைவர் இருக்கின்றார். அவரை பொறுத்த வரைக்கும் இது திராவிட மாடல் ஆட்சி 2 தொடர வேண்டும், அதற்கு தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவருடைய விருப்பம். எப்படா இவங்களுக்கு கேப்பு கிடைக்கும், உள்ள பூந்து ஆப்ப வச்சு ஜரட்டு பிளந்துருவோம் சொல்லி பல பேர் கங்கணம் கட்டி தலையா. எனக்கு ஒரு டவுட்டா வேற இருக்கு, எதுவும் பண்ணி போடுவாங்களோன்னு. ராஜகட பையனுக்கு இந்த டவுட்டும் இந்த பயமும் வந்துருச்சு. பயத்தை போக்க வேண்டியது யாரோடைய கடமைங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இப்போ வர முடியுதா சொன்னால் அப்புறம் கோச்சுக்கிறா. கூட்டணியில் இருக்கா ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போகிறா, இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லலை, அது தலைவர் இஷ்டம். கூட்டணி அவர் வச்சுக்கிறது. நேற்று கூட நான் செல்வ பிறந்தேன் ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் வந்து என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, இன்னும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறோம் நினைக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வர வேண்டும். யார் சும்மா அவர் வர்றாரு, இவர் வர்றாரு, தாவேக்கா அந்த காணா அந்த காணா இந்த எத்தனை காணா வந்தாலும் சரிதான். பூரா நடிகர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டலுமா, இங்கே இருக்கவே அனைவரும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். நான் வேணாம்னு சொல்லலை, இருங்க. ஆனால் இது தேர்தல் வென்று வரும்போது திராவிட இயக்கத்தை ஆதரிங்க. ஏன்னா திராவிடனாக இருக்க கற்றுக்கிறோம். திராவிடன் இருந்தால் தான் நம்ம எதுக்க முடியும் எல்லாரையும். அப்படியே நம்ம செல்வ பெருந்தகை ஐயா, இந்தியா கூட்டணி அபாரமான கூட்டணி, உலகத்தில் எங்கு தேடினாலும் கிடைக்காத கூட்டணி. நாங்க பாருங்க அடுத்து என்ன நடக்கும்னு அப்படின்னு செல்வ பெருந்தகை மாற தட்டிக்கிட்டு பேசுறார். அவங்க மேடை ஏறிட்டாங்கன்றீங்க, நாங்கள் மேடை ஏறாமல் இருக்கிறோமா? நேற்றுக்கு முதல் நாள் கூட காரல் மார்க்ஸ் சிலை திறப்பு விழாவில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் கை கொடுத்துருந்தோம். எங்கே மேடை ஏறாமல் இருக்கோம்? இப்போ வருகின்ற 12ஆம் தேதி போராட்டம் நடத்த இருக்கிறோம். எல்லோரும் கை கோர்த்து போராட்டம் செய்ய போகிறோம். யாருக்கு எதிராக? பாஜகவுடைய ஒன்றிய ஆட்சிக்கு எதிராக. நாங்கள் எங்கே கை கோக்காமல் இருக்கோம்? நாங்கள் எங்கே ஒன்றா இருக்கோம்? எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். மக்கள் பிரச்சனைக்காக போராடுறோம். ஒன்றிய அரசு எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். இப்படி வீராவசத்தோட பேசுற நம்ம செல்வ பெருந்தகை ஐயா திடீர்னு சாயந்தரம் போல ஒரு பேட்டியை கொடுத்தார் 10ஆம் தேதி. என்ன அப்படின்னா, ஐயா எங்க ஆளுங்க ஊரம் குடகுடன் குடையிறாங்க, சடக்குன்னு இந்த குழுவை கூட்டி வச்சு மேட்டரை முடிச்சு கொடுங்க, எங்களால நடக்க முடியாதுங்கய்யா, குறுகிய காலத்துக்குள்ள என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாரு. வாருங்க ஒரு கேள்வி. இப்போ நிர்வாகிகளுக்கிட்ட நிறைய குழப்பங்கள் அப்படின்றது இருக்கு. என்ன திமுக கூட இருக்கிறாங்களா? குழப்பம் காங்கிரஸ் கிட்ட இல்ல, நாங்க தெளிவா இருக்கோம். இல்ல உங்க நிர்வாகிகள்கிட்டயே இருக்கிறது யாருக்கிட்டையும் குழப்பம் இல்லை. இன்னைக்கு எல்லோரும் பகிர்ந்து கொண்டது, இன்னும் கமிட்டி, இந்த தேர்தல் பணிக்குழு, இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கான நெகோசியேஷன் கமிட்டி இன்னும் நியமிக்கலன்றது தான் எல்லோரும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கும் தேர்தலுடைய பரிணாம வளர்ச்சி, எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக களத்துக்கு போகிறாங்க. காங்கிரஸ் தலைவருடைய வேதனை இன்றைக்கி நாங்கள் பேசுனது என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ப்ராசஸ் பண்ணி கேண்டிடேட்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு களத்துக்கு அனுப்புறது எங்களுக்கு நிறைய படிப்பினை உண்டு. பீகாரில், ராஜஸ்தானில், குறிப்பாக இப்போ கடந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்டில் லாஸ்ட் மினிட்ல எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் இந்த அனுபவத்தெல்லாம் வச்சு முன்னதாகவே நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்தந்த யாருக்கு என்ன தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறதோ எல்லா 234 தொகுதியிலும் பணியாற்ற வேண்டும். அதற்கு எங்களுக்கு சில சங்கடங்கள் இருப்பதாக எல்லோரும் இன்னைக்கு பேசினாங்க. அதையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு உடனடியாக இந்த கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்கள் எல்லோருடைய தலைவருடைய கருத்து. ஜெயலலிதா அம்மா எவ்வளவு பெரிய போராட்டவாதி, எங்க அண்ணன் எடப்பாடி அண்ணன் எவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதி, எங்க மேல காட்டாதீங்க வெறுப்பு வாதம் அப்படின்னு அக்கா பேசுறாங்க. வானதி அக்கா என்னன்னா, அவருக்கு அப்பான்னு சொல்றது பிடிக்கலையா, அதனால அவங்க இப்படி பேசுறாங்க. அது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி வரை அண்ணன் எடப்பாடி
அது நமக்கான ஆட்சி என்று நினைப்பார்கள். எங்களுக்கு ஒரு குறை என்றால் அதுவும் அம்மா இருக்கின்ற பொழுது அவர் ஒரு கட்சியினுடைய தலைவியாக பார்க்கப்படவில்லை. தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு மட்டுமல்ல, நான் ஒரு அகில இந்திய தலைவியாக பல்வேறு மாநிலங்களுக்கு செல்கின்ற பொழுது என்னிடம் வந்து அன்போடு விசாரிப்பார்கள், உங்கள் மாநிலத்திலே ஒரு மிகப்பெரிய பெண் தலைவி இருந்தாரே, அவர் எல்லாம் எங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார் என்று பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக அல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அம்மாவாக இருந்தார் என்றால் உண்மையான அம்மாவாக பார்த்தோம். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில ஒருத்தர் சொல்றாரு, நான் அப்பா ஆயிட்டேன், நான் அப்பாவா உங்களுக்கு மாறிட்டேங்கிறாரு. அவரை யாராவது பார்த்தா அப்பான்னு ஒரு உணர்வோட பார்க்க முடியுதா? கூடுன்னு ஓடியாந்த தமிழிசை அக்கா கேசவராக அண்ணன் இருக்காரே, அண்ணன் என் கூட பிறக்காத அண்ணன், அந்த ஒரு குறை தான். மற்றபடி அண்ணன் எவ்வளவு பெரிய தங்க கம்பி தெரியுமா? அவருடைய சேவை இன்னும் வடக்க தேவை அப்படிங்கிறதுனால இங்க இருந்து அங்க போயிருக்கார். எவ்வளவு அழகா அக்கா பாலிஷ் பண்ணி அனுப்பி விட்டு பேசுறாங்க பத்தியடா. இல்லை, இதில் ஒரு விமர்சனமும் இல்லை. முதல்ல அவருக்கு நாங்கள்லாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். 11 ஆண்டு காலம், அதுவும் குறிப்பாக நான் மாநில தலைவராக இருக்கும்போது தான் அவர் சங்க பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்தார். அவர் என்னோட ஒரு சகோதரராக பழகியவர், இந்த கட்சியோட வளர்ச்சியில் எல்லாம் முக்கிய பங்காற்றியவர். எந்த விமர்சனமும் இல்லை. இது யதார்த்தமாக எப்படி சங்கத்திலிருந்து திடீர்னு 2015 ஆண்டு இங்கே மரியாதைக்குரிய மோகன்ராஜு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்சிடென்ட் ஆனோன்னு வந்தாரோ, அதே மாதிரி இன்னொரு சங்கத்தில் இன்னொரு பணிக்கு, இதை விட முக்கியமான பணிக்கு போகிறார். அதனால் இது ஆர்எஸ்எஸில் இது ஒரு எப்போவுமே ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் அவர் வந்திருக்கிறாரு, அந்த சிஸ்டத்தில் தான் அவர் போயிருக்கிறாரு. அதனால் இதில் எந்த விமர்சனமும் இல்லை, எந்த குற்றச்சாட்டும் இல்லை. குற்றச்சாட்டை சொன்னால் அவரோட 11 ஆண்டு கால பணிக்கு அது வந்து ஒரு நன்றி உள்ள தன்மையாக இருக்காது. அதனால் அவர் இல்லை, அது மாதிரி நான் சொல்லிட்டேன் இது அவர் இயல்பான மாற்றம் என்பதை நான் சொல்லிட்டேன். அண்ணாமலை அவர்களோட அழுத்தம் இருந்துச்சாங்க. ஏற்கனவே ஏக கடுப்புல இருக்கிற அண்ணாமலை என்னாச்சிட்ட போய் அண்ணாச்சி எய்ம்ஸ் கட்டுமானம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ஏயா இதை போய் முதலமைச்சர் கேட்க வேண்டியானா? அவர் என்னைக்காவது வந்து கடைக்கால் தோண்டதை பார்த்திருக்காரா? செங்கலை வாங்கி வச்சிருந்த ஒருத்த செங்கலை தூக்கிட்டு போயிட்டார் தெரியுமா, நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஏகத்துக்கு காண்டாவுறாரு. ஆனா எய்ம்ஸ் உங்களுக்கு மிக தீவிரமா சொல்லிட்டோம்னா, எல்லாமே 11 மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம் தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே நேரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒரே ஷாட்டில் 11 கொடுக்கல, அதுவும் தமிழ்நாடு தான். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறத நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு, அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனாயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்குறாங்க, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா? இதனை மதுரை வந்து மு.க. ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா? மதுரை தனி ஜோனா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே மதுரை வராதா? எத்தனை முறை மதுரைக்கு போறாரு? ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்க வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே? ஒருவேளை தாமதமா இருந்தா அங்கிருந்தே போன் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசலாமே? இத்தனை முறை 5 ஆண்டுகளை எத்தனை முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மதுரை போயிருக்கிறார், அந்த எய்ம்ஸ் பக்கம் போயிருக்கிறாரா? அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக 4 ஆண்டு காலமா வேலை பார்த்தார். எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்றதுக்கான லைசன்ஸே கொடுக்கல. அவங்க மரத்தை கட் பண்றதுக்கு 1.5 வருஷம், லேண்டை எடுப்பதற்கு டிலே. ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ, எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ, அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசனுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிக்குது. நாங்க ரயில் பெட்டி, தண்டவாளம், சக்கரம் எல்லாம் வச்சுக்கிட்டு கக்கத்துல வச்சுக்கிட்டு நிக்கிறோம். ஆனா தமிழ்நாடு அரசு இடத்தை வாங்கி கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டேங்கி. அதனால திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் சொன்ன உடனே ஏவாவேலு ஐயா இருக்கார்ல, செம காண்டாயிட்டாரு. எலெக்ஷன் வந்திருக்குன்றக்காக என்ன வேணாலும் பேசப்படாதுன்னா அப்புறம் நான் வேற மாதிரி பேசி விடுவேன் அப்படின்னு இங்க இருந்து பதில் சொல்லிட்டார். தமிழ்நாட்டுக்கு வந்தாரா இல்லைன்னு தெரியல. தமிழ்நாட்டுடைய நில அளவு அல்லது
எப்படி அமைப்புன்னு தெரிஞ்சாலும் தெரியல எனக்கு. இது 19 அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் இந்தந்த இடத்துக்கு ரயில்வே பாலத்துக்கு நாங்கள் வந்து இடம் கேட்டோம் செய்யலை அப்படின்னு ஒரு ஆதாரப்பூர்வமாக சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் சாலைகள் போடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ரயில்வே ROB என்று சொல்லப்படுகிற ரயில்வே பாலமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கட்டுவதற்கு நிலம் கையகப்படுத்து என்பது நம்முடைய வருவாய்த்துறை தான் நிலம் கையகப்படுத்துகிறது. ஆதாரபூர்வமாக சொன்னால் நாங்கள் பதில் சொல்லலாம். ஆனால் ஒரு வரியில் சொல்லணும், அதை மாதிரி ஒன்றிய அரசாங்கம் கேட்டு எங்கே நாங்கள் நிலம் எடுத்து கொடுக்காமல் இல்லை. நிலம் கூட எடுத்து கொடுப்பதற்கு சில முறைகள் இருக்கிறது, விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளுக்குட்டு முறைகளுக்கு உட்பட்டு நிலம் எடுத்து கொடுத்துன்னு தான் இருக்கிற மொழியை வேளாண் எடுத்து கொடுக்காதெல்லாம் இல்லை. தேர்தல் வரப்போகிறது, அப்புறம் அவங்க கவனம் இருப்பாங்களா, எதையாவது தான் அவுத்து விடுவாங்க, அவ்வளவு. அண்ணே, இப்படி நாம கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. நம்மளை கோவப்படுத்துறணுன்னே அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்கள சொல்லி குத்தமே இல்லைண்ணே. அவங்க கூட இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஜிங் சக் சக்கு சக் அப்படி நீ நிற்காகல, இவங்களை சொல்லணும் அப்படின்னு அக்கா யாரையோ சொல்றாங்க. யாரா இருந்தாலும் கேட்டு சொல்லுங்க. இந்திய மக்களுக்கு மட்டுமில்லை, முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு மொழி தெளிவா இருக்கட்டும், நம்மளுக்கு வர வேண்டிய நிதியை தராம இருக்கிறதாக இருக்கட்டும், மாநிலங்களுடைய நிதிகளை எல்லாம் நிறுத்துவதாக இருக்கட்டும், ரயில்வே திட்டங்களை நமக்கு அதற்கான பணத்தை ஒதுக்கி தராமல் பழிய நம்ம மேலே போட்டுட்டு இருக்கக்கூடிய சூழல். இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தான் நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி. அதை நாம் அவர்கள் யார் என்பதை தோல்வித்து காட்டி மக்களுக்கு அதை புரிய வச்சு, மற்றவங்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்காகவே பேசிக்கிறது இல்லை. ஊரே அவங்களுக்காக பேசினாலும் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்காக கூட எதிர்த்து பிஜேபி எதிர்த்து அவங்க பேசுறது இல்லை. அப்படிப்பட்டவர்களை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு நம்முடைய சாதனைகளை மறுபடியும் எடுத்து சொல்லி தொடர்ந்து ஒற்றைய அரசாங்கத்தால் இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நமக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் மனதிலே நாம்